Hi guys, welcome back to our channel. நம்ம சொன்ன மாதிரி வந்து கிளம்பியாச்சு. இது வந்து ஊட்டிக்கு கிளம்புற ஒரு வீடியோ. இப்போ கிளம்புறது வெறும் டிராவல் மட்டும் பார்க்க போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் அந்த இயற்கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம 6 மணிக்கே கிளம்புறதா தான் பிளான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மணி 7 ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம 6 மணிக்கு பார்க்கும்போது ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சா, சரி அப்போ இந்த டைமில் போக வேணாம், கொஞ்சம் லேட்டாக போகணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படிங்கிறத கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 7 மணி இப்போ ஆயிடுச்சு. இப்போ கிளம்ப போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்குள்ள. ஆமாம், போட்டு மணி 7 தான். அதுக்குள்ளே எனக்கு ஊற்றுது ட்ரெஸ்ஸு, அது இதெல்லாம் பயங்கரமாக ஊற்றுது. போகிறதுக்குள்ளே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் 10 மணிக்கு அங்கே ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாகவே போவோம், ஏன்னா அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு பைக்கில் போகிறோம். முதுகு வலி R15 வேற செம முதுகு வலி எடுக்கும். ஸோ நிறுத்தி டீ குடிச்சிட்டு அப்படிதான் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நாங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு வந்துட்டோம் மேட்டுப்பாளையம். அங்கேருந்து பைக் எடுத்தோம். ஒரு 20 மினிட்ஸா ஒரு இருக்கும் பைப் இருக்கு. அதுக்குள்ளே வந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 70 கிலோமீட்டர் ஊட்டி. 70 கிலோமீட்டர் ஊட்டி. எப்படின்னு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவோம் ஊட்டிக்கு. இத்தனைக்கும் பொறுமையாக தான் வருவாங்க. லக்கேஜை பார்த்தீங்களா, முன்னாடி வச்சு ஓட்டிட்டு பின்னாடி வச்சா இவனுக்கு இடம் பத்த மாட்டேங்குது. நானும் பின்னாடி விழுந்துருவணும்னு ஒரு பயம். அதனால முன்னாடியே வச்சு ஓடிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால முன்னாடியே வச்சு ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா காலையில இவ்வளோ நேரத்துல வந்துமே இங்க ஒரே டிராஃபிக்கா இருக்கு, என்னன்னு தெரியல. அது எல்லாரும் ஊட்டிக்கு போற வண்டிதான். ஏன்டா எல்லாம் ஊட்டிக்கு தான் ஏறிட்டு இருக்காங்க போல. அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். மேட்டுப்பாளையத்துல சாப்பிட்டு அப்புறம் அப்படியே சாருக்கு வந்து செம தூக்கம் போல. கொஞ்ச நேரம் தான் நைட்டு தூங்கினா. கரெக்டா 1 மணிக்கு படுத்தோம், 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். பாவம் வண்டி அடி டயர்டா இருக்கான். எனக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பூரி சுத்தமா செட் ஆகாது. அதனால வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா டிராவல் பண்ணும்போது அந்த இதுல வந்து ஆயில் அதிகமா இருக்கும். சும்மாவே தக்கட்டும், டிராவல் பண்ணும்போது உமட்டி விட்டுரும். பேரு சாப்பிட்டு காஃபிலாம் குடிச்சாச்சு. இப்போ தெம்பா வந்து ரைட் போகிறோம். ஊட்டியா? அங்க போய் தான் இறக்கி விடுவியா? இல்ல நடுவில் பார்க்க வேண்டிய லொகேஷன்ஸ்லாம். டீ காஃபியா? இப்போ காஃபி குடிச்சு அங்கே என்னது வியூ பாயிண்ட்லாம் இருக்குது போகிற வழியில், அங்கெல்லாம் தெளிப்போம். அஸ்வினை விட எனக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஊட்டிக்கு நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு போகிறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதனால் எப்போ ஊட்டி மலை ஏறுவோம், இந்த ட்ராவல் அப்படியே நீண்டுக்கிட்டே போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே வந்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னூர்லேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் வந்து இடம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கூட கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்கணும்னு கட்டாயம் இல்லை, ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இங்கேருந்து ஊட்டிக்கு இவ்வளோ தூரம். ஐயோ, இங்கே பாருங்க, இங்கேவே இவ்வளோ டிராஃபிக், பஸ் ஸ்டாப்ல இவ்வளோ டிராஃபிக். நான் புலம்புறது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருக்கும், கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருந்திருக்கும். ஏன்னா என்னால் வெயில் தாங்க முடியல, அதை விட டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த அஸ்வின் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னன்னு தெரியல, இந்த பைக்கில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்கா இல்லை இவன் ஓட்டுறது சரியில்லையா, எதுவே புரியல. ஆனால் அவன் எப்பவுமே கரெக்டாக தான் ஓட்டுவான், இருந்தாலும் பயமாக இருக்கு அவன் ஓட்டுறது. வண்டி வேற சொல்லுன்னு போகுது. பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, அப்புறம் நிறையா இது வந்து அப்படியே கண்ட்ரோலே இல்லாமல் போகிறாங்க. டப்புன்னு இடிச்சிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அது இல்லாமல் செம டிராஃபிக்காக இருக்குது ரோடே.
பார்ப்போம். கரெக்டா கொண்டு இல்ல நான் ஓட்டுறது தப்பா ஓட்டியிருந்தா நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருக்க மாட்டோம். தப்பா ஓட்டு. பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு இருக்கும். இந்த வண்டியில உட்கார்றதுக்கு பயமா இல்ல இந்த டிராபிக்கால பயமான்னு தெரியல. ஆனா ரொம்ப பயமா இருக்கு. இருந்து பாக்குறது வியூ சூப்பரா இருக்கு. தோப்பு இந்த வீடு இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த சைடெல்லாம். சென்ட்டும் வந்து ரொம்ப ரேட் கம்மியா இருக்கு. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஊட்டி 49 கிலோமீட்டர் போட்டுருக்கு. வெளியே போறோம். ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். வெண்டெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப லைட்டா குளிருது. என்னதான் லைட்டா வெயில் இருந்தாலும் ஓரளவு குளிர் வருது. பெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் பெண்டு. எனக்கு சின்ன வயசுல இந்த பெண்டு போக பிடிக்கும். இருந்தாலும் ஒரு பயம். ஆப்போசிட்ல வந்து வேக வேகமா வருவாங்க இறங்குறவங்க. அப்ப இருந்து இது கொஞ்சம் பயம் எனக்கு. ஏய் அஸ்வின் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அஸ்வின் புரியல. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்கள சொல்ல. அஸ்வினோட குழந்தைங்க இதுங்க. ஐயோ குட்டிய வச்சு நட் ரோட்ல உட்காந்துருக்கு பாத்தியா. இந்த மாதிரி இறங்குறாங்க பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயம். யாருக்கெல்லாம் அந்த ஹேர்பின் பேண்ட் ஹேர்பின் பேண்ட் பிடிக்கும். ஆனா வந்து ஆப்போசிட்ல வண்டி வரும் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நம்ம ஃபேமிலி கூட வெளியே நிறைய இடத்துல சுற்றி இருக்கோம். இந்த மாதிரி ஊட்டி நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஹஸ்பண்ட் இவங்க கூட போகிறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். நிறைய கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூன் ட்ரிப்பு அந்த மாதிரி நிறையா போயிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் போயிருப்பாங்க. ஆனால் என்னோட லைஃப்பில் இப்படிலாம் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் மேரேஜ் முடிச்சு நாங்கள் ஒர்க் விஷயமா இந்த மாதிரி தான் நாங்கள் வெளியே போயிருக்கோம். நாங்கள் எங்களுக்காக வெளியே போனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேருந்து கேட்டிருக்கேன், அஸ்வின் நீங்கள் அது மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருக்கேன். ஆனால் எங்களோட லைஃப் அந்த மாதிரி எங்களோட கமிட்மெண்ட்ஸு அடுத்த இதை நோக்கி நாங்கள் போயிட்டே இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கவே இல்லை. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டைம் கூட சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து எங்களுக்கு ஒரு இன்னொரு உலகம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அஸ்வினுக்கு அப்படி தெரியல. ஏன்னா நிறையா டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நிறையா பக்கம் வந்திருக்கான். நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எங்கேயுமே நான் வெளியவே போனதில்லை. ஃபேமிலி கூட போயிருக்கேன். அது ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இது வந்து புது ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நாங்கள் எத்தனையோ வருஷம் வாழ போகிறோம். நிறைய இடத்துக்கு போகிறோம். இருந்தாலும் இது வந்து ஊட்டி வந்து ஸ்பெஷல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போனங்காட்டி. இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் லவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிருப்பாங்க. அது வந்து என்ன ஊர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா வந்தாச்சு. பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பெண்டு தான். சரி கொஞ்சம் டீ சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த சீட்டுக்கு வேற இதாக இருக்காமா, உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். தோலை கிழிஞ்சிருவோம் அப்படி இருக்கு. நமக்கு ஆக்சிலேட்டர் ரொம்ப த்ராட்டல் கொடுக்க முடியாம கை பயங்கரமான பெயின். அது படுத்துட்டே ஓட்டுறோம். அந்த R1 எங்க வண்டியில சல்சல்னு போகும். அதுக்கு கண்டிஷன் சரியில்லை. ஆமா அதுதான் பிரச்சனை. நல்லா இருக்கு போறதுக்கு, டிராவல் பின்னாடி நல்லா இருக்கு. ஜம்முன் இருக்கு பின்னாடி. வாவ் செமையா இருக்குல்ல. இதற்குத்தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டாய். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கோம் தனியா. கல்யாணம் ஊட்டியே ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கோம். என்னது அதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா 2 பேர் வந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல டிராவல் ஃபர்ஸ்ட் டைம் தான். பயங்கரமா இருக்குல்ல. நல்லா இருக்கா? இங்க இருந்து பாரு. நல்லா இன்னும் நல்லா இருக்கு. எட்டி பாரு. ஒப்பா எடுத்துருந்தேன் ஒரே மிதி. சரி ஓகே, வந்த வேலையை சீக்கிரம் நிறைவேற்றிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறேன். டீ சாப்பிட போலான்னு. வாங்க டீ சாப்பிட போலாம். வண்டி அங்க பாரு. இங்க பைக் வந்து அங்க பார்க் பண்ணியிருக்கோம். டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். இங்க நல்லா ஜூஸ் கடை போட நல்லா ஓடும். இந்த வெயிலுக்கு நல்லா கண்டிப்பா ஓடும். மழை
துபாயில் வந்து ஜிபே வச்சுருக்காங்க. நெட்ல ஒன்றும் இல்லை, எதுக்கு ஜிபே என்னன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. மேலே டீ இதெல்லாம் கூட ஓகே, இல்லை இதெல்லாம் கூட ஓகே தான். இது பாரு மேகி எல்லாம் 30 ரூபா தான் நம்ம ஊரில். வெஜ் மேகி, எக் மேகி எல்லாம். எக் மேகி 80 ரூபா, நார்மல் மேகி 60 ரூபா. பிரெட் ஆம்லேட்டு 20 ரூபா, ஆம்லேட் 20 ரூபா, டபுள் ஆம்லேட். இருக்கிற வரைக்கும் டீ நல்லா இருக்குல்ல? சீரியஸாக டீ சூப்பராக தான் இருக்கு. அங்கே ஒரு தண்ணி வருது அஸ்வின், எல்லாரும் அதை பிடிச்சி குடிக்கிறாங்க. நல்ல தண்ணியா? பிடிச்சி குடிப்போம். நல்ல தண்ணியாடா? டீ எல்லாம் போட்டிருப்பாங்க. செம்ம சூடா இருக்கு, போயிடா. டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆனால் மேலே கொஞ்சம் போயிட்டா, இது இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர் அடிச்சிடும், மறுபடியும் போர் அடிச்சிடும். இங்கே ட்ராவல் பண்ணுறது தான் செம்ம ஜாலியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வியூ பாயிண்ட் வந்து மேலே போயிட்டா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் எடுக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. சரி வாங்க. ஆனால் இந்த ஹெல்மெட் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலைக்கு ஏதாவது சின்னதாக இது வச்சுருக்கலாம், கச்சீஃப் வச்சுருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே, மேலே போகலாமா? இன்னும் ரூம்ஸ் இன்னும் செக் பண்ணவே இல்லை. எந்த ரூம் மாட்ட போகுதுன்னு தெரில. எப்போ போனாலும் எவரே ஒரு ரூம் தான் பிடிப்போம். கொஞ்சம் நல்லா பிடிக்கலாம், ஜாலியாக இருக்கா. சரி போகலாம். இப்போதான் நாங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். சாருங்கிறாங்க. சாரு சாரு அஸ்வினை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்படியே சார் அவருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு அம்மையிலுக்கு விடலாம். வந்தாச்சு. கை காட்டுங்க, நம்ம ஊட்டி ரீச் ஆயிட்டோம். கை காமிங்க, காட்டும் காமி. எப்படி சவுண்ட் இருக்கு? எனக்கு தானே தெரியும். மணிக்கட்டுல மணி அடிக்கிற சொண்டி. உனக்கு கை வலி, எனக்கு பின்னாடி வலி, அவ்வளவுதான். ஆமா, செம வெயிலா இருக்கு. மேல வந்தா வா. ஊட்டி யாராவது குளிர்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இந்த வர வழியில கொஞ்சம் இந்த மரம் இதெல்லாம் இருந்தாடி கொஞ்சம் குளிரா தெரிஞ்சு. சாப்பிட்டு திரும்ப ரிட்டன் கீழே இறங்கிடுவேன். என்னடா ரூம்ஸ் தேடணும். குருவி தானே அஸ்வின்? குருவியா கோழி குஞ்சா?
இந்த மாதிரி யாராவது ஜம்முல மிதிச்சிருப்பாங்க போல. வெயில் அப்படியே காஞ்சு போயிடுச்சு. பாவமா இருக்கு. பாத்துவாங்க. ஊட்டில இருந்து லவ்டேல் அப்படின்னு ஒரு ஊர். லவ்டேல் அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஊட்டில இருந்து கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு லொகேஷன். முன்னாடி ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு. இதுக்காகவே நாங்க வந்து வீட்டுல இருக்கும்போது என்ன ஸ்பேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு பார்த்தாச்சு. லவ்டேல் வந்து நல்லா இருக்கும். அந்த ரெசார்ட் இந்த மாதிரிலாம் எடுக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்க ஸ்பேஸுக்கு வந்துருக்கோம். ஸ்பேஸுங்கிற ஏதோ விண்வெளியில இருக்கிற மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்கோம். லவ்டேல் ஐயோ ஆமாண்டா, எவ்வளவு பெருசு தெரியுதா? ஆத்துடா, யானை நடமாட்ட வேற இருக்குன்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, அப்படியே கூலிங்கா இருக்கு. இந்த ரூம் இருக்கா சூப்பரா இருக்கும். வீடியோஸ் எல்லாம் எடுக்க சூப்பரான பிளேஸ். ஆனா என்ன கூட 2 பேரை கூப்பிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்டா நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்காரு. இங்க வரைக்கும் கொஞ்சம் கூட கெஸ்ஸிங்கே பண்ணல சார். நீங்க வரீங்களா சார்? சார் நீங்களே எடுத்துக்கிறீங்க. இது வந்து லவ்டேல் ஜங்ஷனு. இதுல இந்த ட்ரெயின் வந்து குகைக்குள்ள எல்லாம் பூந்து போகுமாமா, குன்னூர் போயிட்டு வருமாமா. ஸோ வந்து இதில் போகணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும் குன்னூர் போயிட்டு வர்றதுக்கு. அஸ்வின் நல்லா இருக்கும். இதுதான் ட்ரை பண்ணுவோம். பட் நல்லா இருக்குல்ல. ஆனால் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெயின்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல, ஹீரோயினி வந்து இறங்கினா. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம். என்ன படம் பார்த்தோம்? அதில் கூட ஹீரோயினி வந்து இறங்குறது நானி படம் தானே, ஹைனானா. நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கமலஹாசன் சார் அப்பப்போ ஞாபகம் வருவார். உங்களுக்கே தெரியும் என்ன படம்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியை துரத்திட்டே போவார்ல பின்னாடி. அப்படின்லாம். அபிராமி இல்லை சாமி, இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். நல்லா இருக்கும். ஸோ இங்கே உள்ளே போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நம்மளால் போக முடியாது. போயிட்டா ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆயிரும். நம்ம இந்த லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் ட்ரெயின் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். தெரியல பிக்கப் பண்ணுறதுக்கா இல்லை பார்பிகள் மாதிரி இருக்காங்க பாரு அஸ்வின். எல்லாருமா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பாரு, பார்பிகள் மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஸ்டைலாக சுற்றுறாங்க. நம்ம தான் இப்போ போகும் போல. இப்போ பாருங்க என்னோட ஸ்டைல போயிட்டு இவங்க தான் சொன்ன பார்பிகள் மாதிரி இருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ். இந்த ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்டுங்கிற மாதிரி இவங்க தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்துருக்காங்க. அவர் கரெக்டாக வந்தார். ரூம் வந்து இப்போ இல்லைன்னாரு. போய் நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. பார்ப்போம். மலையாளி போல. பார்ப்போம். சும்மா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸ்டேஷன் போல. மணி 11:48. எப்போ ரூம் எடுத்து எப்போ தங்க போகிறோன்னு தெரியல. இப்போ டைம் ஆயிடுச்சு. உட்காந்து பின்னாடிலாம் வலிக்குதுல்ல, பயங்கரமாக வலிக்குதா? இனிமேல் ஊட்டிக்கு எப்போ ஊட்டிக்கிட்டோம். டிக்கெட் நாங்களும் எடுக்கணும். பிரதர் நாளை காணும். இல்லை டிக்கெட் நாங்களும் எடுக்கணும். பைத்தியமே ஆகும். அங்கே தான் எடுக்கணும் டிக்கெட்டு. இன்னொருத்தர் வந்திருந்தாங்களாம்மா, எனக்கு தெரியல. டிக்கெட் இங்கே எடுக்கணுமான்னு கேட்டார். நமக்கும் டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும். இன்னும் எடுக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எடுக்கிறதுக்கு ஆள் உள்ள இல்லையா அங்கே, அதான பிரச்சனை. எல்லாம் கூட்டமாக ட்ரெயினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வருமாவா? அப்போ அங்கே இருக்கிறது உனக்கு ட்ரெயினாக தெரியலையா? எல்லாம் நல்லா மங்கி மைஸ் மாதிரி இருக்காங்க. எங்கள் அங்கே பாரு. ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேர் யாராவது வந்துகிட்டே தான் இருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு நல்ல ரூமுக்கு வந்தாச்சு.
எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா, இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளவு ஒரு அன்பு கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா அஃபோர்டபுளா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா வெளிச்சமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நீட்டா பண்ணிருக்காங்க. நீட்டா தான் இருக்கு. ஓ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி நம்ம இதுதானே தேடிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடமா போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு தேடிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே கிடைச்சிருச்சு. ஆமா, சாட்டர்டே சண்டேக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு ரூம் வந்து ஓகே தான். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊர் சுத்த போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்டியூம்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம், அதுதான் பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு வண்டியில் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னா ஆல்ரெடி இது R15 வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பேக் பின்னாடி இவகிட்ட கொடுத்தா இவ பேக்கோட சேர்த்து நம்பிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி முன்னாடி வச்சேன். மேடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்தாங்க. ஒருவேளை இவகிட்ட நான் பேக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்துருக்க வாய்ப்பே இல்லை. அதனால பாவமாக இருந்துச்சு. காஸ்டியூம் வந்து நான் நச்சுன்னு செலக்ட் பண்ணி ஒரு காஸ்டியூம் வச்சிருக்கேன். காஸ்டியூம் வச்சிருக்கா. இப்போ அந்த காஸ்டியூம் போட்டு அவ காட்டணும். அடுத்து வந்து கெட் ரெடி வித் மீ காட்டறியா? சரி, ஓகே. நம்ம அடுத்து எங்க போறோம்ங்கறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில். பாய்.